ரமஷைவான்றதுக்கு பின்னால இத்தாத் பண்ணிடுவோனுமா? அவனத்தை வேண்டோனி அல்லா ரமஷைவான் என்று சென்னை பின்னால இத்தாத் பண்ணிடுவோம். அவனத்தை வேண்டோனே வேளாவி එකත් අපි கேர்லஸ் කරගෙන ඒක ඩෝන් கேர் பண்ணிக்கொண்டு நாங்க அதை புறக்கணிச்சிட்டு வெளியே போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். வெளியே ரஹ்மத்துடைய மாஹோல் இல்ல මහරි ආදරේ මගාරා ශාප කරන එකක් නෙමෙයි. அல்லாஹ் ரமஷைவான் என்று சொன்ன பின்னால கொஞ்சம் தலையை பணிய போட்டுருவோம். கொஞ்சம் அடங்கும். இந்த ரஹ்மத்துடைய பொறுமை இப்ப விளங்காது ஆனா மீசான்ல தான் விளங்கும். மீசான்ல சுப்ஹானல்லாஹ் ஹதீஸ்ல வார சில மக்கள் அமல்களை பெரிய மலமாதி அமல்களை சுமந்து கொண்டு வருவாங்க. மலமாதி மலையில வச்சாலும் மலையும் பொடியா போயிட்டு அந்த மாதிரி அமல்களை சுமந்து கொண்டு வருவாங்க. பாவம் செஞ்சே இல்லை, புண்ணியமே தான் செஞ்சிருக்கி. அல்லாஹ் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு பாவம் இல்லை, அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சரி அடியானே என்ற ரஹ்மத்தை கொண்டு நீ போ சொர்க்கத்துக்கு. யா அல்லாஹ் අමල් කොන්දීගෙන් දානේ කොහමද බලන්න පොඩ බලන්න මොන කල්පනාවෙන් අහන්න ඕනේ මේවා නිකන් හදීස් එක නිකන් ඔය කියවලා නිකන් එහෙම පොරලා දැම්ම ගමන් මේවා පැහැදිලි වෙන්නේ නැහැ. පොඩක් අවබෝධයෙන් අහන්න බුද්ධිමත් අහන්න ඕනේ. யா அல்லாஹ் நான் நன்மை கொண்டீகிறேன் தானே, சரி அடியானே நீ போய் நீ என்ற ரஹ்மத்தை கொண்டு போய் நீ தோ பல ස්වර්ගෙට මගේ කරුණාව අනුකම්පාව දයාව මත තෝ පල ස්වර්ගෙට පල නෑ එම නෙමෙයි යාලා මම අමල් ගෙනලා දිනවනේ. அங்கேயும் மறுப்பான் இந்த ரஹ்மத்தை. ஹதீஸ்ல வந்தில்ல எனக்கு படுது இந்த අල්ලා රහ්මශිවාන් එන්න කොල්ල පිටුපාගෙන ගියා නේද? ඒගොල්ලන් වෙන්නේ නැද්ද දන්නේ. හදීස් එකේ නෑ. හදීස් එකේම හැවිලා නෑ විස්තරයක්. නමුත් මම හිතනවා මේ අල්ලා රහ්මශිවාන් එන්න පිටාල අවනත නොවි. ගියානේ කට්ටියක්. ඒගොල්ලන් වෙන්නේ නැද්ද දන්නේ. அவங்க அமல்ல திருப்தி. நாங்க அமல் செஞ்சுட்டு இருந்தானே சரி ஓகேன்னு சொல்லி மற்றதெல்லாம் பாவிகள் செஞ்சுட்டு போட்டும்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கையானவர்களே அல்லாஹ்ட ரஹம் நான் அமல் கொண்டீங்க தானே சரி அப்படியா இங்க வாங்க இவரை கொண்டு போய் வட்டையோடு அடிச்சுட்டு வாங்க. நரகத்தில் வட்டையோடு அடிச்சுட்டு வாங்க. நரகத்தில் ஒரு வட்டையோடு அடிச்சுட்டு வாரை மலக்கள் கூட்டு போயிட்டு அங்க போய்த்த பார்வை பார்த்தடிக்கு அங்க இவருக்கு தாகம் வரும். தண்ணி தாகம். எனக்கு சரியான தண்ணி தாகமாகி தண்ணி வந்தாங்களே சும்மா தரேலா. என்ன வேணும்? அமல் வேணும். எவ்வளவு வேணும்? 500 வருஷம் வேணும். 500 வருஷம் අවුරුදු 500ක් ඕනේ වතුර වීදුරුවකට. මලඟ නෑනේ කොච්චර තියෙන්නේ 60 70යි. ඔදිවිය அதை கொடுத்துட்டு தண்ணியை குடிப்பாங்க. தண்ணியை குடிச்சிட்டு வெறும் கையோட வருவார். யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கொண்டு அனுப்பு. யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கொண்டு என்னை அனுப்பு. யா அல்லாஹ் දැන් වටිනාකම තේරෙන්නේ சதபகர வட்டினாக்கமாக தேறினேன். ஹைர் நல்ல அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே 2-3 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ரமலானை திறந்து தந்தான். 3 வருஷமா முடங்கி கிடந்தோம். பொம்பளைகள் மாதிரி வீட்டுக்குள்ள அமல் செஞ்சு கொண்டு ஜாய் නෑ කිසිම ගතියක් නැතුව අපි හිටියේ අවුරුදු 2 3ක් எங்களுக்கு ரவானி ஷேகொல்ல யூசுப் மாஸ்டர் அழுதழுது செஞ்சாங்க. ரவானி 3 வருஷத்துக்கு பின்னால செய்யற முதலாவது ரவானி மௌலானா அப்படின்னு சொல்லி அழுதழுது செஞ்சாங்க. மர்கஸ்ல ரவானியும் இல்ல வாபஸியும் இல்ல. அப்படியே எல்லாம் முட்டங்கி கிடந்துச்சு. உம்மத்தை பிரிச்சு சின்ன பின்னமாக்கி வச்சிருச்சு. ஜித்திமாயத் இல்ல. உம்மத்துக்கு ஜித்திமாயத் இல்ல. வாலிபருடைய சிந்தனையில திசை திருப்பப்பட்டு பள்ளியிலிருந்து தூரமாகி பாங்கு செல்லக்குள்ளையும் பள்ளி பக்கத்தால போறோம். பள்ளியுள்ளுக்கு வரையில் அந்த மாதிரி நிலப்பாடு அல்லாத்தால வச்சிருந்தான். பச்சாதாகப்பட்டு பரிதாகப்பட்டு எல்லாட கண்ணீர்களும் கவலைகளும் எல்லாம் மீண்டும் திறந்து தந்தான். ரமதானிலே திறந்து தந்தான். எத்தனையோ பேட்ட துவா அல்லாஹ் பாரிக்னா ஃபி ரஜப ஷாபான வபல்லிக்னா ரமதான். எத்தனையோ நல்லடியார்கள் கேட்டிப்பாங்க யா அல்லாஹ் எங்களுக்கு ரமதானை இந்த ரஜபையும் ஷாபானையும் தந்த மாதிரி இந்த வருஷம் ரமதானையும் தாயா அல்லான்னு எத்தனையோ பேர் கண்ணீர் வடிச்சுப்பாங்க. அட பரக்கத் எங்களுக்கு இந்த வருஷம் தொடர்ந்து தந்தான். ரமதான தொடர்ந்து தந்தான். பெரிய பாக்கி.
ரமலான்ல உயிர் வாழ்றது ஆகப்பெரிய பாக்கியம். ரமலான்ல உயிர் வாழ்றது ஆகப்பெரிய பாக்கியம். என்ற சொந்த குரல் ஈக்குது ஹஸ்ரத் 65 35 சத்தம் இருக்கு. 65 வயசு 35 சப்த தீயணும் பயண்டிவா இப்படி இப்படி வச்சுக்கிறது கிட்டவாக்குனா கர்ற பறண்டு கொண்டு எங்களுடைய சொந்த சத்தம் ஈகி நடந்துட்டு போயினால் இது பார்க்க பெரிய க்ரௌடுகளுக்கும் நாங்க சும்மா பேசுவோம். கிசிம சப்த விகாசினாக்கினா அப்படி கத்தாக்குறான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முன்னால வாங்கல தொழுகிறாங்கல்லவா தொழுகை பார்க்க பெருசு இதுல கலந்து கொள்றதா இதுல கலந்து கொள்றது தொழுகை பார்க்க பெருசு 1000 ரக்காயத் 40 நன்மை கிடைக்கும். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்றீங்க சுத்த ஹதீஸ் போடாங்க சார் ரெண்டு போட்டாங்க கொஞ்ச நேரம் விஷயம் எடுக்கலாம். உங்களோட லஞ்ச் அவரை மட்டும் தான் எடுப்பேன். உங்களோட லஞ்ச் அவரை மட்டும் நீங்க பிஸியான நாட்கள் எங்களுக்கு தெரியும் பஜார் பிஸி அதுலயும் 5 லாம்பு சந்தை கேஸ் தவாத் பிஸி அப்படிதான் அப்படி புண்ணாக்கு நிலை கண்ணு அப்படி கண்டிப்பா அப்படி தெரியணும் மங்கண்ணி பயாய் பேட்டி சொல்லி இவரை கழுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஹாய் அப்ப இந்த ரமதான்ல உயிர் வாழ்றது ஆகப்பெரிய பாக்கியம். உயிர் வாழ்றது ஏன் உயிர் வாழ்றது பாக்கியம்? எத்தனையோ பேர் எங்களோட போன வருஷங்கள் இருந்திருப்பாங்க போயிட்டாங்க சொல்லாம கொள்ளாமல் போயிட்டாங்க. இந்த வருஷம் உயிர் வாழ்றது இந்த மாதத்துல உயிர் வாழ்றது ஆகப்பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? நாம சாயமே இபாதத்து தூக்கம் வணக்கமாக கணக்கெடுக்கப்படுகிறது. தூங்குறான் வணக்கம். இதர காலங்களில் சுன்னத்தான முறைகளை பேணி தூங்கினால் அது இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுமே ஒழிய சும்மா புரிந்து படுக்கிறதெல்லாம் இபாதத்தா கணக்கெடுக்கிறது. ஆனா இந்த மாதத்தில பசியில பட்டணில களைப்பில ஓய்வெடுப்பதற்காக வேண்டி பள்ளியில ஊட்டில கடையில ஆபீஸ்ல வாகனத்துக்குள்ள மரத்தடியில எங்கேயோ புரிந்து படுக்கிறான் இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுகிறது. மாதத்தில் உயிர் வாழ்ற பாக்கியம் கிடைச்சிக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம். மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு வனஃபஸு தஸ்பீஹத்துன் ஹுஸ்ன கனிமஹா அரீம தஸ்பீஹ் சாம ஹுஸ்ன தஸ்பீஹ். இதர காலங்களில் விடக்கூடிய மூச்சின் மூலமா மேலே இருந்து தொழுட்டு வாரவங்களும் கொஞ்சம் கீழே இருந்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இருந்துட்டு போவோம். இந்த விஷயம் யூஸ்லெஸ் இல்ல யூஸ்ஃபுல். நாங்க யூஸ்லெஸ் பேச்சு எங்கள்கிட்ட இல்லை. මගේ අරමුණක් තියෙනවා මගේ හැකියාව පෙන්වීම නෙමෙයි මගේ අරමුණ මිනිස්සුන්ට මොනවාරි අවබෝධයක් තියෙනවා මොනවාරි පණිවිඩයක් දෙන්න ඕනි. මේ බජිමා ගෑවිලා මේ පුටේ වාඩි වෙලා මේ ඔයගොල්ලෝ කාල වෙලා හැම එකම පෑ අරගෙන මේ පෑන් නිකන් මට විනෝදයක් කරලා යන්න පුළුවන්ද? බෑ. පණිවිඩයක් දෙන්න. நான் கருணாகல பண்ணிட்டு இறங்கி அந்த கருணாகல இதர காலங்களில் உடற்கூடி மூச்சு மூலமாக ஒன்றைக்கு சொர்க்கம் தயாராகும் இல்லைன்னு சில நரகம் தயாராகும். ஆனா இந்த மாதத்தில் உடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் சொர்க்கம் தயாராகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல அவனுடைய அமல்கள் எல்லாம் பன்மடங்காக்கி இரட்டிப்பாக்கி கூலி அளக்கிற காலம் என்று சொன்னார். இதர காலங்களில் கொடுக்காத சன்மானங்களையும் வெகுமதிகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் வாரி வழங்குகிறார். இதர காலங்களில் கொடுக்காத வெகுமதிகள் அல்லாஹ் தஆலா தாரார். அப்படி சன்மானங்கள் அல்லாஹ் தஆலா தார காலம். அந்த காலத்தில் உயிர் வாழ்ற பாக்கியம் கிடைச்சு. நபி அவங்க சொன்னாங்க ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. ஏன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்களேன். சும்மா கேட்டுக்கொண்டிப்பா என்ன கண்டா தெரியா சுண்ணத்து விளங்குதும் இல்லை பரலு விளங்குதும் இல்லை ஒரே ஆனோ ஒமையாங் 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 இது முன்னாடி අරන් යන්න බෑ මේ සමාජයේ දාලා දුවන්න බෑ මට නම් දුවන්න තැනක් නැහැ ලංකාවේ දුවන්න තැනක් නැහැ අපි මේ සමාජෙත් එක්ක තමයි ඉන්නේ මේ සමාජයේ කොහොම හරි අරන් යන්න ඕනේ අපි ඉස්සරහට சும்மா මහපාරේ දාලා යන්න බෑ சும்மா கேட்டுக்கொண்டிச்சு ஒரு சுண்ணத்து விளங்குது ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் மம்ம நங்கியான வினாதாசரி. இதர காலங்களில் கோடிக்கணக்கான சுண்ணத்தை ஹயாத்தாக்கினாலும் ஃபர்லுடைய நன்மை தரமாட்டான். ஃபர்லு தான் ஃபர்லு एक दोस्त करන්න බෑ. නමුත් මේ කාලේ அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. அதனால மிச்சம் பேர் தாடி வளர்ப்பாங்க. மிச்சம் பேர் தாடி வளர்ப்பாங்க. அப்படியே ஃபர்லாமே ஃபர்லுடைய நன்மை மேட
அப்ப நாங்க இது வளர்ப்போம் நாங்க வளர்ப்போமே என்று சொல்லி யாரு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இந்த வார்த்தையை கண்ணியப்படுத்தி யார் இதை ஹயாத்தாக்குவானோ காலம் பூரா பரலுடைய நன்மை புலான கோட்டாக தாத்துனாய் दोलाय अवदावत दोलाय पुलान दागट कोटाएगा कालम पूरा फरलोड नन्மை மாளிகாவத்தில் வைத்து மறைய கொள்ள பரலோட வைத்து மறைய மனிதன் மண்ணோட மண்ணாகி உக்கி போனாலும் இந்த பரல் உக்கி போகாது. தலைமுடி தெரிக்கும், தாடிமுடி தெரிக்காது. அது மண்ணோட மண்ணாக புரண்டு கிடக்கும். அலாவியான முடி, சுண்ணத்தான முடி, நபியுடைய முடி, நன்மை தரக்கூடிய முடி, சொர்க்கத்தை தயாராக்கக்கூடிய முடி. அடிச்சாவா மோத்த பார்த்து அடிச்சாவா இந்த மனுஷன் பாருங்க, மோத்த பார்த்து அடிச்சாவா மோத்த பார்த்து பாருங்களே. අඩියල්ල මේක පහරදීමක් නෙමෙයි පහදලදීමක්. හදා ගන්න පුළුවන් නේ. අපි ළඟ වැරදි තියෙන. මෙතන විලායත් භාවයලා තවුලියවරු නෙමෙයි අපි. මමත් නැහැ, ඔයත් නැහැ, අපේ අම්මලා තාත්තලාත් නැහැ. මේ පාපේ ලෝකේ ජීවත් වෙන මනුස්ස ගණයක් අපි. අපි ළඟ පව් තියෙනවා, වැරදි තියෙනවා. ඒව නිවැරදි වෙන්න ඕනේ. දූෂණ අඩු කරන්න තමයි දේශන. පහරදීමක් නෙමෙයි. මම පහර දෙන මනුස්සෙක් නෙමෙයි. මම හරි ආදරේ සමාජෙත් එක්ක. මම ඉන්නේ සමාජෙත් එක්ක. මම හරි ආදරේ. ඒකයි මේ විතර කෑදරව කතා කරන්නේ. හරි ආදරේ හින්දා. දාලා දුවන්න බෑ මේ සමාජේ. අරන් යන්න ඕන කොහොම හරි. පහරදීමක් නෙමෙයි. හැබැයි මේ හදීස් එක අවුරුදු 20ක් 25ක් 35ක් 50ක් 55ක් 60ක් 65ක් ආපු යෝග ඉන්නවා මේ බජුබරගේ. අවුරුදු 50ක් 55ක් 60ක් ආපු අය. බඩු නෑ. බඩු නෑ. බඩු නෑ. අවුරුදු 50ක් 55ක් ආපු අය ඉන්නවා. බඩු නෑ. ඇයි? සුබ්හානල්ලාහ් අන්ඩි ෂෙල්ලල්ලේ. දෙපණ ෂෙල්නේ. ඉඳපනම ඉන්ෂාල්ලාහ් බඩු හැව. මේ සරේ හරි. මේ සරේ හරි. හැබැයි එකක් කියන්නම්. මූමේ පාර දුන්නා අපේ මූණ බලාගෙන කියලා පාර දීමක් කියලා හිතුවනම් මේ අවුරුද්දෙත් බඩු නෑ. දෙවර්ෂෝ මිල්ල ලබන අවුරුද්දේ ඉඳීද නිදීද කවුද දන්නේ? කවුද දන්නේ? හැතකෝ හයාත්තාකරතු කිශලවිල්ලා මෞත්තාකරතු දන් ශලවු සෑම රුපියලක්ම ඒ සඳහා වියදම් කරන සෑම රුපියලක්ම ஹராத்தில் பேய்த்து முடியும். பரக்கத்தில்லாத பொருளாதாரம், பரக்கத்தில்லா எங்கட பொருளாதாரத்திலே பரக்கத்தில்லா போற அது செலவழிக்கிற சல்லி. ඇතා මිෂාලා ඇතා කොම රැවුල නෙමෙයි මගේ මාතෘකාව රැවුල නෙමෙයි. මේ රැවුලේ පැටලුණා. මගේ මම මේ රැවුල ගැන කතා කරන්නේ මේ අවස්ථාවේ. මොකක්ද ඒක? රැවුල නෙමෙයි මගේ මාතෘකාව. මේ මාසේ கண்ணியம் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். சுப்ஹானல்லாஹ். සංඥානවர்களே. ඇයි මෙහෙම දෙන්නේ? අන්න ඒකයි මම මේ කතා කරන්න එන්නේ. ඇයි මෙහෙම දෙන්නේ? ඇයි මෙච්චර පින දෙන්නේ? ඇයි මෙච්චර ගොඩක් අල්ලාහ් තஆලා වරප්‍රසාද දෙන්නේ? මොකද්ද මේකේ තියෙන මේ විකාරය? සංඥානவர்களே நல்லா வலைக்கோங்கோ. நோம்ப பத்தி சொல்லக்கொள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன். நீ தக்வாதாரி ஆகணும் என்றதுக்காக வேண்டி தான் நோம்ப கடமையாக்கினேன். நீ தக்வாதாரி ආகணும். දේව භක්තිකේ වෙන්න ඕනේ කියන අදහසින් තමයි මම ඔබට අනිවාර්ය කළේ රමදාන් උපවාසය. දේව தக்வாதாரி ஆகணும் என்றதுக்காக வேண்டி. அப்ப நோம்பு சொன்னா தக்வாவுடைய பயிற்சி. தக்வாவுடைய பயிற்சி. அந்த பயிற்சி எடுப்பதனாலதான் தூக்கம், வணக்கம், மூச்சு, தஸ்பீஹ் பயிற்சி எடுக்கிறான் இவன். ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா பன்மடங்காகி கூலி அளப்பது இவன் ஒரு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பயிற்சி இவன் எடுக்கிறான். පුරා මාස 11ක් මේ දූෂණ පරිසරේ ජීවත් වෙන්න පුළුවන් හැකියාව ලැබෙන්න ඕනේ මේ මාසෙ. අල්ලාහ් අක්බර් කියනකොට අතුල්ට එන්න පුළුවන් ඒ මානසික පදම එන්න ඕනේ මේ මාසෙ. මේ මාසෙන් අපි පදන් වුණොත් තමයි වෙන කාලයක් නැහැ. இந்த மாதத்துல நாங்க பயிற்சி எடுத்து பக்குவமாகினாத்தான் வேறொரு காலம் இல்லை.
அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இது தக்குவாவுடைய காலம். இந்த தக்குவாவுடைய பயிற்சி எடுக்கிறதுனாலதான் நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டி. இதுவாக வாகனம் අපාය දොරටුවන් වහනවා, ස්වර්ග දොරටුවන් ඇරලා දානවා. සුබ්හානල්ලාහ්. අපි නොමග යන ෂයිතාන්ට විලංගු දාලා මහමුහුදට විසි කරලා තමයි පුහුණුව ගන්නයි කියන්නේ. කොච්චර ආදරේද කියලා බලන්න අල්ලාහ් තාලා. எப்படி அல்லாஹ் தாலாக்கு தெரியும் இவனுக்கு வழிகாட்டியில் இல்லை, சும்மா கண்டதை காட்சி கொண்டதை கோலமண்டு சீனழிஞ்சு பைத்துருவானுவல். அதனால அவனை வழிகெடுக்கிற ஷைத்தான விலங்கு போட்டு தூக்கி வீசிட்டுத்தான் எடுக்கணும். புகணு கணி பதாங்கயம் මංගුඩ සමාව දෙන්න. අනාසෝසට ඔබ පව් කරලා තියනවාද? සමාව දෙන්නම්, පුහුණුව ගනි. බපදංගයක්. கருத்தாதான் லால்லக்கும் தத்தக்கும். சும்மா மேலோட்டமா அடிச்சுட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிட்டு போயில்ல. මාළඟ නැහැ මේ උඩින් වරෙන් යටි කොලේ වහගෙන කතා කිරීම මාළඟ නැහැ. හිත රිද්දෝ ගන්න එපා. මං හරි ආදරේ. ரித்தோ ගන්න එපා. பயிற்சி எடுக்கிற காலம் இது. எங்களோட உம்மத்து பயிற்சியை விளையாடுறாங்க. அடே பயிற்சி எடுக்கிற காலம் அல்ல வாடா, வேறொரு காலம் இல்லையே. இந்த காலத்துல பயிற்சி எடுத்தா தானே. முன் அபராதி அதைக்கிற பலன் அடி 3 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து தந்திக்கிறான். நெருக்கமாய்க்கோ நெருக்கமாய்க்கோ, என்னை நெருக்கமாய் வா, நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்பாலாவியது அப்பாயலாவியது ස්වර්ගලාභී පත් කරන්නම් පුහුණුව ගනින්. මේ පව් තියනවද? මම සමාව දෙන්නම් පුහුණුව ගනින්. බෑස් වෙන්න එපා. පුහුණුව ගනින්. මම ලං කරගන්නම්. මම ලං කරගන්නම්. මගේ දයාව අනුකම්පාව ඔබට මම දෙන්නම්. පුහුණුව ගනින්. பயிற்சியது வேறொரு காலம் இல்லை. இந்த தக்குவா பழசாகுமா? பழசாகுது. துனியால முழுமை விழுந்து துனியால பார்த்து கேட்டு துனியா பேசி பேசி வியாபாரிகள் தானே நாங்க. துனியா பேசி கேட்டு கேட்டு பேசி கேட்டு பேசி கேட்டு அது பழசாகும். அது சும்மா பெற்றிறங்குமா இறங்கிடும். லபன் அவரது ඊළඟ අවුරුදු ආයෙත් අලුත් කඩියා කරපන්. අවුරුදු පතාම මේ පුහුණුව ගන්න ඕනේ. වලවකාන මූසා හයන් நபிතුමාණන් කිව්වා மூசா ஹயாத்தோட இருந்தாலும் அவரும் பயிற்சி எடுக்கத்தான். அவர் இங்க பாம்பு காட்டி கொண்டு வித்த காட்டேல. ஏத் පුහුණුව ගන්න ඕනේ. ஏத் මේ பதම ගන්න ඕනේ. ஏத் පුහුණුව ගන්න ඕනේ. சுப்ஹானல்லாஹ். என்னைய ஃபாலோ பண்றல்லாம அவருக்கு வேற லைன் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. மூசா ஹயாத்தோட இருந்தாலும் சரியானவர்கள். அப்ப நாங்க பயிற்சி எடுக்கிற காலம் இது. பயிற்சி எடுக்கிற காலம். பயிற்சி என்றால் நிபந்தனைகள் உண்டு. பயிற்சி என்றால் நிபந்தனைகள் உண்டு. පුහුණුවක් නම් කොන්දේසි තිබෙනවා. කොන්දේසි අනුගමනය කරගෙන ඕනේ පුහුණුව ගන්න. කොන්දේසි කඩ කරගෙන පුහුණුව ගන්න බෑ. ඒක පුහු වෙනවා. පුහු වෙනවා. சங்கையானவர்களே, நோம்ப முறிக்கும் முதலாவது காரியம் நான் தான் பேச வந்தேன். 5 இருக்குது, 5ஐயும் பேசணும் தான் வந்தேன். ஆனா 5ஐயும் பேச டைம் போதா. நோம்ப முறிக்கும் காரியங்கள் ஹம்சுன் யுஃபத்திர்ன ஸாயிம் அல்-கிذபு வல்-கீபத்து வன்-நமீமத்து வல்-யமீனுல் காதிபா வ-நظر பிஷஹ்வா. முதலாவது நோம்பை முறிக்கும் முதலாவது காரியம் பொய். அல்லாஹ்வுடைய இஷாரா பொய். கண்ண பெரட்டி பெரட்டி மூக்க பெரட்டி பெரட்டி பொய் பேசுறது. பச்சையிடும். சுப்ஹானல்லாஹ். பச்சை பொய். குட்டுக்கள் வாங்கல், வியாபாரம், தொழில் துறவு, கல்யாணம், காப்பு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மொத்தமா போய்த்தானே. மெய்யே இந்த டால்கண்ட பொய். சுப்ஹானல்லாஹ். මුස්ලිම්වරුන්ගේ බොරුව නිසා නන් මුස්ලිම් ඉස්ලාමයට බයයි. අපේ බාධාවක්. අපේ බොරුව බාධාවක්. සුබ්හානල්ලාහ්. ප්‍රෝඩාව. لم يدعوا قول الزور والعمل به فليس لله حاجة في يدعو طعامه وشرابه. නබිතුමාණන් කිව්වා බොරු කීම, බොරු වැඩ කිරීම, බොරු ප්‍රචාර කිරීම, කොයි ප්‍රචාරම් අමල زور මේවට කියන්නේ. අමල زور බොරු සැක செஞ்சிப்பா. ஓ பாட்டி சரி செஞ்சிப்பா. ஓ ஷுவர். அது பக்கத்துல கேட்டு ஓ சரியாஜி பாட். புரு சக புரு சக වංචාව, මුලාව, ප්‍රෝඩාව මේවා අතරේ නැතිනම් ඔබ ඩොකා නොබී උපවාසයේ යෙදීමෙන් අල්ලාහ් තට කිසිම උමනාවක් නැහැ කිව්වා. කිසිම උමනාවක් නැහැ. බුරුවේ මිදීම තමයි උපවාසය කියන්නේ. නෝම්බඩ කියන පොයිලිද පාද පොයි එපෙකි මේ කරilla හරම්. පොයි හරම්. பொய் ஹராம்.
பொய் ஹராம். இப்படி எடுத்து ගනින් පුහුණුව ගනින්. උඹලඟ බොරුව තියෙනවා අපි දන්නවා. ගනින් පුහුණුව ගනින්. මේ මාසෙ මම බැදලා දාලා තියෙන්නේ. ගනින් පුහුණුව. පුහුණු ගන්න ඕන කාලෙම අපි பைத்தியம் වෙලාටිனா எப்படி நடக்கும்? ஒரு நாளும் தக்குவா வரல. கண்ணியம் வேணுமா தக்குவாதாரி ஆகும். பாதுகாப்பு வேணுமா தக்குவாதாரி ஆகும். மதிப்பு மரியாதை வேணுமா இந்த அக்கிரம குந்தல அக்காக்கும். மரியாதை வேணுமா மதிப்பு வேணுமா இந்த நாட்டில? கண்ணியம் வேணுமா இந்த நாட்டில? நீ தக்குவாதாரி ஆகு. உனக்கு நெருக்கடிகள் இல்லாமல் ஆகணுமா? சாப்பாடுல விஸ்தீர்மான நீ தக்குவாதாரி ஆகும். தக்குவாதாரி வே මම ආර්ථික විෂමතාවය අඩු කරන්න. ඔබට ලේසියෙන් පාස්සේ මම ඔබේ දේවල් මම ඉටු කරලා දෙන්නම්. තෝ තක්වදාරි වේ. තක්වදාරියාව. இதெல்லாம் செல்ல கொள்ள சும்மா வினோதம் மாதிரியாயி. எங்கட சாப்பாடு நெருக்கடி தக்குவாயில தான் நீக்கி. தக்குவாயில தான் கேமிக்கி. சுப்ஹானல்லாஹ். நீ தக்குவாதாரியாவு. சம்பாத்தியம் இல்லாம சாப்பாடு போடுறது. தக்குவாதாரியாவு. සම්බාතියෙන් දෙමළ කොච්චර නේරන් ෂෙයි. පෑ දෙකක් කළොත් 24 ඔක්කොම දෙනවා මම. සුබ්හානල්ලාහ්. තෝ හරියට තක්වා තියාගනි. මට දේව භක්තිය හරියට හිතේ වර්ධනය කරගනි. ඔබ පුහුණුවරම් පදන් වෙයන්. කුරුල්ලන්ට දෙනවා වගේ මම දෙන්නම්. කුරුල්ලන් උදේ පාන්දර නැගිටිනවා. හිස් බඩේ නැගිටිනවා. උන්ගේ භාෂාවෙන් මාව zikr කරනවා. හිස් බඩෙන් උන් යනවා. එනකොට බඩ පුරෝගෙන එනවා. සුබ්හානල්ලාහ්. வியாபாரமோ விவசாயமோ உத்தியோகமோ இல்லை. உனக்கும் நான் தாரன், நீ தக்குவாதாரியா. මෙන්නද සුද්ධ කුරානේ. මෙන්න සුද්ධ කුරානේ. ඔයවත් ගිල්ල කෑ ගහන්න ඕනේ මෙහෙ. අනේ මෝඩ හත්තිලෝ දාරෝතරිය இறக்கினකොට குடும்பங்கள் ஈரசனா அலபிச்சுக்கோங்க. எங்கேயோ ඊතිකාවෙරද කත්ත වේඩියවන් எங்கேயோ ඉරනකොට පිටරා ඉරනකොට සත්තක් පහකට වැඩක් නැහැ. මේ අවුරුද්දක් ඉවරයි. ගිය අවුරුද්ද නම් හොඳයි කියලා හිතෙන්න පුළුවන්. ගෙවල් අස්සට වෙලා හිටියා. දැන් මට මහපාලන බහගෙන ගෑනු ළමයි පරම්පරාව. இவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப விருத்தம் கேட்டு நாங்க சேர்ந்து போங்கப்பா. சேர்ந்து போங்க வானாண்டி செல்றல பிரிஞ்சு நிக்க வாங்க. சேர்ந்து போங்க. ஓயாச்சி வினாச்சி என்ன நீங்க கத்துறீங்களா? உங்களுக்கு தண்ணி தாங்க. அப்படிங்க தண்ணி குடிங்க. தண்ணி தட்டி மாறுங்க. நாங்க அப்படி தோரகத்து කෙනෙක් නෙමෙයි. නාග අපි තෝරගත්ත කෙනෙක්ද? ඒගොල්ලන්මයි තෝරගත්තේ. ඒගොල්ලන් කෑ ගහලා ඒගොල්ලන් මොනවාරි විශ්ලගත්තොත් අපි උදව් වෙමු. அங்க போயிட்டு கடற்கரை அநியாயம். பட்டச்சவண்ட கையேந்தவனு நோம்பு துறவுகள கேட்கற துவா கபூலா. පුහුණු අරගෙන පුහුණුව නිම කරන වෙලාවේ අහන දුආව තියනව නේද? ඉතා වැදගත්. ඒක ප්‍රතික්ෂේප වෙන්නෙම නැහැ. ප්‍රතික්ෂේප කරන්නෙම නැහැ. කබූල්. යා අල්ලාහ් නිලමේලේ සිරත් යා අල්ලාහ්. யா அல்லாஹ். கத்துங்க இங்கே. அருஹரா மூஹரா யா ஹராம் யா ஹரா செல்லேலாம் பேசவானம். அப்படி யாரும் பேசல. யாருக்கும் கள்ளத்தன சாட்டுறதுகள் கேலாம். யாரையும் கல்லனா කියලා කන්නල ගහනල්ල නාගේ. දැන් ඒගොල්ලන්ගේ කැම්පේන් ඒවා. அதெல்ல කැම්පේන් එකල நாங்க போயிட்டு புலத் தேவையில்லை. உம்மத்துக்கு எப்படி விலகப்படுத்துறதுன்றதா பெரிய ஆச்சரியமாயி. ஒரு கூட நாங்க பார்த்து உம்மது சமைச்சு கொண்டு இந்த வருஷம் எப்படியா நெருக்கமாயிக்கொள்ளும் போட்டானே ஆண்டவனே போந்த ஒரு பலாயோண்டு ரொம்ப பத்தாக கொள்ளு. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய நஷ்டம். எட்டு பதமா நீ பதமா உடு பொய்ய விட்டு நிப்பாட்டு பொய்ய பொய் ஹராம். வியாபாரிகள் நாங்கே கவனமாயிக்கணும். வியாபாரத்துல ஹராத்த பேணிக்கொள்ளணும். மிச்சம் கவனமாயிக்கணும். ஹராத்த பேணணும். ஓ நாங்கட ஹராம் என்னமோ ஹராம் பாப்போ எங்கட அப்பட வசியத்தில்லையா? நாங்க ஹராத்துல தொடர்பே இல்லை. அப்பட வசியத்தான் என்ன ஹராமாஜி? வட்டி வட்டி வட்டி. அடே சுப்ஹானல்லாஹ். வட்டி மட்டுமா ஹராம்? பொய்கிறே பொய் ஹராம். பொய் ஹராம். உண்மையை பேசினா 10 கிடைக்கும். பொய்ய பேசினா 100 கிடைக்கும். 90 நெருப்பு 10 எரியும். எழுதிக்கோங்க. 90 நெருப்பு ஏமாத்து பொழப்பு. ஹரியானா புருகில கத்தாக்கிறீங்க. நீங்க 1000க்கு எடுத்து 10,000க்கு வில்லு. அது பிரச்சனை இல்லை. பொய் பேசலாம். 1000க்கு எடுத்து 10,000 விற்கலாம். நாங்க மாணிக்காவரை நீக்கிறாங்க. 10,000 ரூபாய் எடுத்து 10 லட்சத்துக்கு விற்கிறாங்க. நத்திங் நோ ப்ராப்ளம். அது அல்லாஹ் உனது தாரை. பொய் பேசலாம். பொய் பேசினா 10 லட்சமும் நெருப்பா பேத்துரும். பேச தேவையில்லை. கெட்டித்தனத்தை கொண்டு எங்களுக்கு ஆதாயம் இல்லை. கெட்டித்தனம் என்ற டேலண்ட்
வியாபாரம் ஹலாலாக எப்படி தெரியுமா? මේ ඔක්කොම අපි දැන හඳුන ගන්න ඕනේ මේවා. පොඩක් එන්න පුතාලා පොඩක් එන්න ඇතුළට එන්න. உள்ளுக்கு வாங்கம்மா. உள்ளுக்கு வாங்க. மேல தொழுறவங்க அப்படியே தொட்டு தட்டி மாறாம கொஞ்சம் வாங்க. கீழே வந்து கேளுங்க, இந்த விஷயங்களை கேளுங்க. கொஞ்சம் முன்னால வாங்க. பின்னுக்கு வாரங்களுக்கு இடம் வைங்க இன்ஷா அல்லாஹ். வியாபாரம் ஹலாலாக எப்படி தெரியுமா? පාරිභෝගිකයයි වෙලෙන්දයි හිතින් එකක වෙන්න ඕනේ. එග්‍රී ආවොත්. வாங்குறவரும் விக்கிறவரும் உள்ளத்தால் எக்ரி ஆகணும். அப்பதான் ஹலால் ஆகுது. மில கீழே முதலாளி මිල උදාහරණයක් 5000ක් දෙන්නකෝ. අඩු නැද්ද මුදලාලි? හරි අඩුවෙන් තමයි කිව්වේ ආහාරය 4500ක් දෙන්නකෝ. අනිත් අපට කඩු කරන මුදලාලි අපි හැමදාම මෙතන එන්නේ. හරි 4400ක්. හලාල්. அப்போது அது செல்லி அதை அந்த ஜாதி எல்லாம் செல்றதுக்கு இடம் இல்லை இஸ்லாத்தில். பச்சை ஹராமா போயிட்டு ஒரு பொய்யை பாவிக்குவான். டேலண்ட்டை கொண்டு வியாபாரம் ஆதாயம் இல்லை. மகை ஹக்கியாவும் மகை அப்படி ஒன்று இல்லை வியாபாரத்தில். அல்லாத்தான் ஆதாயம் தாரதும் அல்லாத்தான் நஷ்டத்தை உண்டாக்குறேன். ஒருத்தன் வந்து கேட்டான் சும்மா சோம்பரைக்கு பஸ் வர காட்டி அவன் சோம்பரைக்கு மேற்கியது முதலாளி இந்த கேட்டை மட்டும்தான். தம்பி விடாதே அவன் அடி உள்ளுகட்டு அவனுக்கு அடக்கு அவனை போதை அவனை அடக்கு அவன் விடாதே. அடே அடக்குறை புதைக்கிறது எல்லாம் இதெல்லாம் ஹலாலா? வளப்பக்கட்ட ஆஜிமாரெல்லாம் ஆண்டவன் இதுகள் இருங்க ஆண்டவனை தொலைஞ்சி இதுகள் இருங்க உலமாக்கட்ட செய்தில கேளுங்க. சும்மா டேலண்ட் நினைக்க வேணும். விடாதே அவன் 1000 பொய்ய சொல்லிட்டான் பொடியன். அவன் எடுக்கிற ஐடியா இல்ல. அவன் சும்மா சோம்பரைக்கு வந்தவன் 1000 பொய்ய சொல்லிட்டான். இவர் முட்டப்பாடு இல்ல ஹாஜி. விடாதே வெள்ளம் காட்டி முட்டாதே எப்படி கட்டு தள்ள கட்டு. 1000 15,000 பொய்யும் சொல்லிட்டான். அவன் எடுக்கிற ஐடியா இல்ல. இவர் முட்டப்பாடு இல்ல. கண்ணோய் கண்ணோ நிக்கம் உதய பாந்து மச பாது கண்ணோ திண்டுக்கும் பயந்து அட இது மங்கொல்லடா. இது மங்கொல்ல. இது ஹலால் இல்ல. பச்சை நெருப்பு எரியும். இது எரியும். பயந்து கொண்டு போறான். கொடுத்தா கொண்டா பிஸ்மில்லா பரக்கத்து. வியாபாரத்தில் ஹராத்த பேணுங்கோ. ஹராமான பொருளாதாரத்தினால் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம். சாலியான உணர்வு உண்டாகாது. பிள்ளைகளுக்கு சாலியான உணர்வு வராது. அவனுக்கு பாசிக்கான உணர்வு தான் வரும். சாலியான எந்த மதரசாயில போட்டாலும் ஓத மாட்டான். ஓடி வருவான். ஓடி வந்தே கூட அந்த ஹசரத் அப்செட் ஆமே ஜல்ப் அல்லாமே பிள்ளைகளுக்கு பரபரையாமே விளக்குமே. அடே உட பொருளாதாரத்தை பாடுறான். எல்லா புள்ளையும் ஓடுது. ஓம் புள்ள ஓடுது. என்னாண்டு பாரு. பொருளாதாரம் ஹராம். ஹராமான உணர்வுகள் பிள்ளைகளுக்கு. சரி எப்படி சரி ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பேன். எப்படி சல்லிக்கு தானே துட்டிக்கு தானே கொடுத்து உலமாக்களை பிடிச்சு ஒரு மாதிரியா ஆலிமா ஹாபிஸாக்கி எடுப்பாய். ஆனா சாலிஹான உணர்வு உண்டாக்கலா. ඒක පොවන්න බෑ. ඒක දිය කරලා පොවන එකක් නෙමෙයි. ඒක හදවතින් බිහි වෙන එකක්. உன்ன பொருளாதாரம் எப்படியோ உன்ன ரத்தம் எப்படி, உன்ன ரத்தம் எப்படியோ உன்ன உணர்வுகள் எப்படி. இமாமுனா கஸ்ஸாலி நான் நினைப்பு நாங்க கட்டித்தனம் உண்டு. பொருளாதாரம் எங்களுக்கு அளந்ததில மண்டை குத்து இல்ல. இன்னைக்கு சிலவங்க வியாபாரத்தை போட்டுக்கொண்டு ஆனா மண்டை குத்தாகி பாருங்கள். என்னத்துக்கு மண்டை குத்து? அடே அளந்ததுல மண்டை குத்தே இல்லடா. அளக்காத்துலதான் மண்டை குத்து. நீ அளக்காத எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டிருக்கிறாய். உடலாட்சியில உட பொட்டியில் அடுக்கி வச்சுக்கிறாய். அளந்தது மண்டை குத்து இல்ல. லோகர் கலாவாகாது, அசர் கலாவாகாது, ஒன்று மக்சட் ஆகாது. ஐபானது அல்ல அப்படித்தான் எல்லாத்தாலும் அளந்துக்கிறான். எங்களுக்கு සියලු දේවට හරි පැසු විදියට තමයි අල්ලාහ් තාලා අපිට මැනලා තියෙන්නේ. லோரசர் கலாவாகாம இபாரத்தில் நஷ்டம் பெறாம அப்படித்தான் அல்லாஹ் තාලා எங்களுக்கு அளந்துகிறான். ஆனா எங்களுக்கு மண்டை குத்து அலக்காத எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் மண்டை குத்து. சும்மா பார்த்து கொண்டிருக்கீங்க. 15 தட்டு பில்டிங் பரிகாரனே கரண்ட பலாங்கிண்ட புல்லுவாங்க. பார்த்து நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கீங்க பரிகாரனே கரண்ட
விலங்க சொல்லு விலங்க நாடே அஜய் விலங்க நீங்க பார்த்துக்கொண்டு கேளு ஸ்டோர்ல சாமானிக்கு பில்லியன் கணக்கு ஸ்டோர்ல சாமானிக்கு நீ பார்த்துக்கொண்டே கேளு அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறீ நீங்களே பார்த்துக் கொண்டீங்க நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பாவிக்கேலா பாவிச்சு கரண்ட புலம் அல்லாத்தால அப்படி மெனப்பேக்க வித்தராய் அளந்தத்தை மட்டும்தான் பாவிக்கலாமே ஒழிய சும்மா நீ அள்ளி போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் பாவிக்கலாம் அல்லாஹ் சும்மா எங்க ஆட்கள் இப்படித்தான் பண்ணிக்கிறேன் பொய்ய பேச நிப்பாட்டு ஹராமான பொருளாதாரத்தினால் மனைவிக்கு உணவூட்ட வேண்டாம் அவளுக்கு ஹலாலில் இன்பம் இருக்காது அவளுக்கு ஹலாலில் இன்பம் இருக்காது எது ஹலாலில் இன்பம் இல்ல ஹராத்தில தான் அவளுக்கு மோகம் ஹராத்தில தான் இன்பம் ஹலால் இன்பம் இல்ல மச்சான் இறீங்களே மச்சான் இறீங்களே ஒரு பல்டம் போடுவா பல்ட கடைசிடுவா நிறைய ஒன்று தருவா நான் நிறைய உண்டு குடிச்சு குடிக்கிறீங்களா மாப்பிள்ளைக்கு பச்சை தண்ணியும் இல்லை හරාතල තමයි කිව්වා. නලා වලේකම් நான் சொல்லு අනේ මන් දන්නේ ඉතින් මේවා අහලා මේවා හදා ගන්න ඕනේ. අපි ඒකයි කියන්නේ. වෙන මොකුත් නෑ මම කවවත් තලන පොඩි කරන්න මම එහෙම අපේ එකෙක් නෙමෙයි. මම සමාජෙත් එක්ක ඉන්න එක. මම ආදරේනේ. මේ කවද කියන්නේ මේවා. මේවා ඒ දවසකට තමයි කියන්නත් තියෙන්නේ. ஹராமான பொருளாதாரத்தினால் அவளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம். அந்த ஆடை அணிந்திருக்கும் காலம் எல்லாம் அவளுக்கு ஆபாசமான உணர்வுகள் தான். ஆபாசமான உணர்வுகள் காட்டணும் புத்திக்கணும் ஒன்று கறங்கணும். ආපාශමාන හරාමතු තලාක් සෙල්ලි වෙලින්නේ ඒ කිව තලාක් කියලා වැඩක් නැහැ. තලාක් කියලා තව එකක් බැන්දත් ඒකිටත් දෙන්නේ ඒකින්දරමයි. ඒකිට නෑ දෙනවා. සුබ්හානල්ලා. එඩ කාලිමාරි කියන පච්ච කාලි empty උන්ට මෙලෝ හතක් තියෙන්නේ. අපියකෝ උන්ට හිතේ මේක රජයේ සේවයක් කියලා. මේ කාලි දෙකි නම් MMD ல படுற பாட்ட பார்க்கணும் இன்னைக்கு. அது அப்படி இல்லாமலா போச்சு அல்ல அடகுரு போயினால். அட்ரஸ் இல்ல போச்சு. MMD ல படுற பாட்டு. காலி மாட்ட கூத்து காலி என்ன எப்படி தானே காலி விலோகத்தான் அடே கேளே உட தொழிலை பத்தி சொல்லு கேளுவேடா எங்களுக்கு கேட்கலா உலமாக்களுக்கு கேட்கலா காதியார கேட்கலு ඒක රජයේ සේවයක් නෙමෙයි ඒක ශරීයතේ නිලයක් ஹரத்த ஹலாலா කියලා ஹலால ஹராமா කියනවා වරද அவ்வளவு பவர் உண்டு. முஃப்தியை பார்க்க பவர் காதி. முஃப்தி தீர்ப்பு கொடுப்பவர், காலி தீர்ப்பு எடுப்பவர். ஓடைக்கா தண்டை போலாம் ஏட்ட தண்டை போடுவாங்க ஓடைக்கா. சுப்ஹானல்லாஹ் ஹராத்த ஹலாலா කියනවා. அப்படி பவர் உண்டு காலிக்கு. கேள்வி உட சம்பாதியத்தை பத்தி சொல்லு செல்லு ஆச்சாரம் உங்களுக்கு கையில வேலை செல்றா என்னடா வேலில்லை என்ற தொடர்பாவி கையில தான் அதுதான் தொடர்பாவி செல்லு என்ன சம்பாத்தியம் கேட்கலும் நீ தொழுதியா சுபு தொழுதியா கேட்கல ஆண்ண ஊ வந்திருந்தே ஊ வந்திருந்தேன் ஏன் ஆண்ண காலி ஹராமான ஹராத்த பேணும் இன்ஷால்லா பொய்ய பாவிக்கவே வேணும் நிப்பாட்டும் டேலண்ட் எல்லாம் அந்த பத்திரிக்கை பொய் ஹராமா பொய் ஹராமா ஹராமாவா அடே அவனுக்கு ஹராம் பண்ணும் படுது இல்லை அந்த அளவுக்கு பத்தி இறங்கி தக்குவா என்ன மைனஸ் දුවන්නේ රිම් එකේ. அது பொய்யில்லா மேலுமா உங்களுக்கு பஜாரை பத்தி தெரியுமா? அவன் என்கிட்ட கேட்கிறான் உங்களுக்கு பஜாரை பத்தி தெரியுமா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற பாட்டிக்கு அங்க பொய்யில்லா மேலுமா? அடே பொய் வான ஏழும் எடு பயிற்சி எடு ஏழும் நிப்பாட்டு இந்த மாசம் எடு பயிற்சி நீ அது மெலிஷா பொய்யு சொல்லிடுவா சும்மா மேலுக்கு அப்படி லேசா பொய் அடே சிரிசி பெரிசன் இல்லடா எல்லாம் மாறான் தான் நாட்கள போறங்க இப்படி தோஷம் பண்ணி அப்படிதான் இந்த பஜார் பழவிக்கு எடுங்களேன் பயிற்சி ஆண்டவனே எடுங்களேன் பயிற்சி இந்த மாசம் நிப்பாட்டுங்களேன் பொய்ய நான் பேசுறேன் தான் நான் இனி பேச மாட்டேன் எடுங்களேன் ஒரு வைராக்கியத்தை எடுங்களேன் අවුලියතල් ධර්මිල්ලා මමත් නෑ මම කිව්ව ආරම්භෙම මගේ ආරම්භෙම කිව්වා මමත් නෑ අවුලියා නෙමෙයි අපි ඒ වගේ ඉපදිච්ච ළමයිනුත් නෙමෙයි අපි අම්මලා තාත්තලා අවුලියා නෙමෙයි எடுங்க பயிற்சி எடுங்க நிப்பாட்டுங்க பொய்யண்ட வாயிலுக்கு நாத்தம் அடிக்க கொண்டு வாராம்
கடுமையான நாத்தம் அடிக்கும் பொய் என்ற வாயிலிருந்து. இப்ப மோந்து பாத்துறாங்க. அதே இந்த பாரா இஸ்மேல அதே பச்சை பப்பனுடா இந்த பாறை இஸ்மேல் அதுல சென்னை இஸ்மேல் அட்டிக்கிட்டு பாரு. இப்ப மோந்து பாக்காங்க என்ன டைம் இவங்களுடைய பட வேலை இஸ்மேல கூட படைங்க மெஹே நெமே ஏஹே மறுமையில நோம்பாடிய வாயிலிருந்து கஸ்தூரி வாசம் வீசும், பொய்யன்ற வாயிலிருந்து நாத்தம் வீசும். இப்பதே துனியாவில எங்களுக்கு நாத்தத்தை தாங்கல, தள்ளித்தான் பேசி மாமா சரி மாமா சரி சரி நான் வாரணி போங்க மாமா வாரணி மாமா அங்கே மூணு பேசலாம். மாமாட வாயிலிருந்து வார தாங்கல துனியாவிலே மாமையா மோத்தாட்சி கொண்டு செஞ்சு கொள்வோமேலா சரி சரி மாமா போங்க நான் வாரணி மாமான்னு சொல்லி சொல்லி அங்க அப்படி அல்ல கிலோமீட்டர் கணக்கு வீசும். கேவலம் தொலைஞ்சி நிப்பாட்டே பொய்யாண்டவன். என்னத்துக்கு இந்த கேவலம்? நிப்பாட்டுங்க பொய்ய ஓடுவாங்க. இந்த வாராண்டா ஓடுவாங்க. இந்த வாரம் இந்த நாத்தம் யா அல்லாஹ் எங்களுக்கு என்னமான முடிவை செய்யுவேன். நராமண்டா போடுவே அல்ல எங்களே நரகத்துல சரி இவன நாத்த பொறுக்கையில் எங்களுக்கு பொய்யண்ட மூஞ்சில லட்சணம் இல்லா பேத்து ஜாய் லட்சணம் ஒண்டிக்கு பொய்யண்டு மக்களோட மூஞ்சில களிமாட லட்சணம் ஒண்டி அந்த லட்சணத்தை அப்படியே எல்லாத்துல எடுத்துருவான். சிலவன மோசம் காக்கையில இடிபுழுந்த மாதிரி எனக்கு வகை அமாரங்க மூணு வராண்டு பயாய் பார்க்க கொள்ளே பயம் பாரு பாக்காண்டா என்னத்துக்கு பாக்கானோ தெரியடா எங்களுக்கே பயம். அவனுக்கு எப்படி எடுப்புமா போயிடுச்சு இன்ஷால்லா நீ பட்டுமா போய் இன்ஷால்லா. நோம்பு முறைக்கு முதலாவது காரியம் நான் ஒரு சின்னொரு ஒரு கூவத்தான தஸ்கீல் உண்டு இன்ஷால்லா. நான் இவ்வளவு காலம் போய் பேசுறதா இனி பேசியல்ல, இனி நான் பேசவே மாட்டேன். நிபமானியதை கேத்துங்க மாஷா அல்லா 100% हाजी अयो मुकदमे इधर 10% 90% पचर உள்ளுக்கு பொய்ய வச்சுக்கிட்டு மே நீயத்துக்கு ப்ரோடாவனி අපේ நீயத்துக்கு ப்ரோடாவனி बोला මේ කාලේ නියත් එක තියලා හරි ඉස්සරහට යන්න බලමුකෝ. නියත් එකෙත් අපි කරන්නේ පෝරාවක් නේ. පෝරාවක්. මේක තනි කර පෝරාවක්. මම දෙන්නේ ලකුණු 10යි. මට දන්නවා මේක ලකුණු 10යි කියලා. පච 90 බලාපොරොත්තු මේකලේ. එහෙම කරන්න එපා. තරේ තේම ඉන්ෂාල්ලා නියතනේ. போய் விஷமான கைத்து இன்ஷால்லா போய் விடுவான். மாஷாஅல்லாஹ் டபுள் ஹேண்ட் தூக்குறோம் இங்கறாங்க. டபுள் ஹேண்ட் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். உங்களோட சொத்தெல்லாம் சுத்தமாகியாச்சா? நான் ஷாக்கி உட சொத்தெல்லாம் சுத்தமாயின, உட நெருப்பெல்லாம் நூக்கப்பட்ட, உட குழந்தைகள உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தை மல்லாத்தவா சுத்தமாக்குவா. உட நீயத்துல பரக்கத்தை கொண்டு මේ දොරකඩින් එහාට යන්න එපා. මේ නියත එක තරේ තියන්න නැතුව. நான் இல்ல இவ்வளவு காலம் பேசி என்னத்துக்கு பொய்ய பேசி என்னத்துக்கு நெருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொள்றேன். எனக்கு கொண்டு போறதுக்கா, கட்டி காத்து எடுத்து கொண்டு போறதுக்கா, கபரு கொண்டு போறதுக்கா, சும்மா வச்சுட்டு போறதுக்கு என்னத்துக்கு பொய்ய சொல்லுவானே? ஐமே புரூகியானே கண்ட பதாங்க இன்னைக்கு 100% தக்குவா கிடைக்கும். பொய்ய விட்டா 90 தக்குவா கிடைக்கும். அல்லாட கிருபை நாட்டு அல்லாஹ் தொலைந்து தருவார். இந்த நாட்டுகளுக்கு நிம்மதியா கண்ணியமா வாழேது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த மேலான ரமலானுடைய காலத்தில் ரமலான ஹயாத்தாக்கு நன்மைகள் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் தக்வாதாரிகளா எங்களை கபூல் செய்ய அல்லாஹ். நீ எதிர்பார்க்கக்கூடிய தக்வா எங்களுக்கு உண்டாக்குனாயே. நாங்க பாவம் செய்யக்கூடிய பாவிகள் யா அல்லாஹ், விளப்பம் இல்லையா அல்லாஹ். எங்களோட உம்மத்துகள் சீரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதுகளுக்கு விளப்பத்தக்கூடிய அதுகளுக்கு அந்த இடத்துல போய்த்து அதுகளுக்கு விளங்கப்படுத்தவும் முடியாது நாயனி. அதில் உள்ளமெல்லாம் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். உள்ளத்துல ஒரு கவலைய கண்ணீரை உண்டாக்கு நாயனி. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உலமாக்களை ஹயாத்தாக்கு நாயனி. உலமாக்களோட ஹக்குகளை பேணக்கூடியவர்களா எங்களை நீங்க கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கு நாயனி. யா அல்லாஹ் எல்லா நிலைமையும் சாதகமானது ஆக்கித்தா நாயனி. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த ரமதான்ல இது எஞ்சிரியக்கூடிய இந்த 10-12 நாட்களையும் அழகான முறை நீ விரும்பக்கூடிய அமைப்பில் கழிச்சு கொள்றதுக்கு தௌஃபீக் செய்ய நாயனி.